வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, மாதா பிதா குரு தெய்வ அருளால் நவக்கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் இந்த நாளை இணைய நாளாக வாழ்த்துக்களுடன் இன்றைய தேடலில் 242வது பகுதியை நாம் காண இருக்கின்றோம். தேடலில் நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமான இந்த பிரபஞ்சத்தை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 242 நாம் மீனராசியை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நாம் விருச்சிக ராசி செவ்வாயை பற்றி நாம் பார்த்தோம். இன்று மீனராசி குருவினுடைய ஆதிக்கம் மீனம் மற்றும் தனுஷு. எனவே மீனராசியை பற்றி சில தகவல்களை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். மீனராசி குருவினுடைய ஆட்சி வீடாகும். தனுசும் ஆட்சி வீடு தான். எனவே இங்கு சுக்கிரன் உச்சமடைகிறார் மற்றும் புதன் நீச்சமடைகிறார். எனவே புதன் நீச்ச பலன்களையும் சுக்கிரன் உச்ச பலன்களையும் அளிக்க இருக்கிறார். இந்த வகையில் சரம் சிரம் உபயம் என்ற ஒரு பட்டியலை பார்க்கும் பொழுது மீனம் உபய ராசி ஆகும். உபய லக்கணத்திற்கு மாரகாதிபதி பாதகாதிபதி 7ஆம் அதிபதி ஆகும். எனவே கன்னி மீனத்திலிருந்து 7ஆம் இடமான கன்னி புதனுடைய வீடாகும். புதன் மாரகாதிபதியாகவும் மற்றும் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் என்பது நமக்கு முன்னோர்கள் வழங்கிய ஒரு பட்டியல் ஆகும். எனவே இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைவதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இந்த மீனராசியில் இருப்பது வியப்பில்லை. எனது அனுபவத்தில் நாம் கண்ட உண்மைகளாகும். எனவே மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்த இந்த ஒரு இடம்பெறும் 9 பாதங்கள். இதில் உத்திரட்டாதி 4 பாதம் சனியினுடைய நட்சத்திரமும், ரேவதி புதனுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும், குருவுடைய நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக மொத்தம் 9 பாதம் இடம்பெறுகின்றன. எனவே மீனத்தை பொறுத்தவரை குருவும் சனியும் நாம் இந்த இடத்தில் எந்த கிரகமும் பகை என்பது கிடையாது. குருவும் சனியும் நட்பு தான். என்னதாக இருந்தாலும் அடுத்தபடியாக புதனை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் நீச்சம் அடைகிறனால் இங்கே நீச்ச குரு வீடு ஆட்சி வீடுனாலும் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் புதனுடைய நீச்ச பங்கம் ஏற்படுவதற்கு நீசபங்க ராஜயோகமாகவோ நீசம் பங்கம் ஏற்படுவதற்கு ஏதாவது ஒரு விளைவுகள் இருக்கும். இந்த ஒரு 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த சுக்கிரனுடைய 7ஆம் அதிபதியினுடைய தீமையான பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பது எனது அனுபவமாகும். அதாவது சரம் சிரம் உபயராசிக்கு 7ஆம் அதிபதியான புதன். எனவே புதன் இந்த இடத்தில் நீச்சம் அடைவது அல்லாமல் அந்த நீச்ச பலன்களையே வழங்க பாத்தியப்பட்டது. ஏதாவது கிரகங்களுடைய பாவங்களுடைய காரத்துவங்களை வைத்து பார்க்கும் பொழுது சுக்கிரன் எங்கிருந்தாலும் இந்த இடத்தில் உச்சமடைவதால் சுக்கிரன் அதனுடைய தன்மையை இந்த மீனராசிக்கு வழங்காமல் தப்புவது இல்லை என்பது எனது அனுபவம். அடுத்தபடியாக புதனை இங்கு நாம் பார்ப்போம். இங்கு நாம் இந்த பதிவுகளில் நாம் 180 டிகிரி அதாவது ஒளி இந்த இடத்தை அடையும் ஒளி அல்லது வேறு இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒளி நீங்கள் 1, 4, 7, 10 என்று கூறிக்கொண்டாலும் சரி, 1, 5, 9 என்று எங்கிருந்து எந்த வகையில் நீங்கள் கூறிக்கொண்டாலும் சரி, இந்த ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரில் 7ஆம் பாவகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, சூரியன் எங்கு இருக்கிறதோ சந்திரன் செவ்வாய் மூலமாக இந்த ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒளிகளையே நாம் அளவிடவும் கணக்கிடவும் முடியும். எனவே 7ஆம் பாவகம் என்பது 180 டிகிரி மீனத்தில் கிரகங்கள். மீனராசி என்பது சந்திரன் வைத்து நாம் முடிவு செய்வது. எனவே சந்திரன் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது சந்திரன் பாதி இருள் பாதி ஒளியும் நமக்கு அந்த புள்ளியிலிருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனால் சூரியனுடைய ஒளி எப்பொழுதுமே சந்திரன் மேல் பற்று கொண்டுதான் இருக்கும். 180 டிகிரிக்கும் நமக்கு ஒளி இழந்ததாக தெரிஞ்சாலும்
நிரந்தரமாக சந்திரன் இருள் அடைவது கிடையாது. ஒரு கால கண்ணாடி அல்லது ரெஃப்ளெக்டர் அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபார்மராகவே சந்திரனோட பூமியோட உபகோளான சந்திரன் மூலமாகவே அனைத்து கிரகங்களுடைய ஒளி கற்றைகளை நாம் அடைந்து கொண்டு உள்ளோம். எனவே இன்றைய இந்த அடுத்த பதிவில் இந்த இடம்பெறும் நட்சத்திரங்களை பற்றி நான் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த இடம் 12ஆம் இடம் விரய ஸ்தானம் மற்றும் படுக்கை மற்றும் நித்திரை மற்றும் சேமிப்பு ஸ்தானமாகும். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், பிரயாண ஸ்தானம், வெகு தொலைவு பயண ஸ்தானம் என கூறினாலும், மோட்சஸ்தானம் என கூறினாலும் 12ஆம் இடத்தினுடைய விசேஷ பாவங்கள், அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். எனவே மீனராசி மீன லக்கணத்தை பொறுத்தவரை 7ஆம் அதிபதியான புதன் மாரகாதிபதி பாதகாதிபதி தான் இந்த இடத்தில் நீச்சம் அடைகிறார். அந்த நீச்சம் எவ்வாறு பங்கப்படுகிறது என்பதை பொறுத்தும் பலன்கள் நடைபெறும். எனவே இந்த சந்திரன் இங்கு இடம்பெறுவதால் மீனராசி இந்த ராசியினுடைய தன்மைகளை பிரதிபலிக்கும். மீனம் என்பது சூரியனிலிருந்து கணக்கிடப்படும். சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து, சூரியனிலிருந்து இந்த மீனராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒளியை பொறுத்து நாம் இதனுடைய பலன்களை எடுத்து அடுத்தவர்களுக்கு நாம் பார்த்து கொண்டுள்ளோம். எனவே ஜோதிடம் முழுமையாக அணிந்தவர்கள் கற்றது கைமண் அளவு, கல்லாத உலகளவு. நான் அனைத்தும் அறிந்தேன் என்று கூற முடியாது. இந்த ஜோதிட கலையை அனைத்தையும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பிறவி பற்றாது என்பது கடந்த பதிவுகளில் கூறிக்கொண்டேன். எனவே மீனராசி என்னுடைய நன்மைகள் தீமைகளை தொடர்ந்து இந்த பதிவுகளில் நாம் அலசி ஆராய்வோம். மீனராசியில் மீன லக்கணத்தில் எந்த கிரகமும் பகை என்பது கிடையாது என கூறப்பட்ட போதிலும், புதனை பொறுத்தவரை சந்திரனையும் குருவையும் பகையாகவே அவர் பாவிக்கிறார் என்பது உண்மை. இந்த இடத்தில் மீனராசியில் வேண்டுமென்றால் எந்த கிரகம் பகை கிடையாது என்று எடுத்துக்கொண்டாலும், 7ஆம் அதிபதி என சொல்லக்கூடிய மாரகாதிபதி பாதகாதிபதி 7ஆம் அதிபதியை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இடம் அவருக்கு புதனுக்கு நீச்சஸ்தானமாக விளங்கினாலும் அதனுடைய முழுமையான பலன்களை அளிக்காது என்பது தீர்க்கமான உண்மையாகும். எனவே உபயராசியான மீனத்திற்கு பாதகாதிபதி மாரகாதிபதி புதன் நற்பலன்களை அளிக்காது என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி மறைவு ஸ்தானமான 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் இந்த மீனராசி நன்மையான பலன்களை அதிகம் அளிக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த இடத்தில் சுக்கிரன் உச்சம் அடைவதால் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து உச்சமானது இந்த மீனராசியை பொறுத்தவரை 3ஆம் இடமாகவும் 8ஆம் இடமாகவும் சுக்கிரனுடைய வீடுகள் அமையும் பொழுது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானாதிபதி இந்த மீனராசிக்கு நன்மையான பலன்களை அளிக்குமா என்பது கேள்விக்குரியே. எனவே பாதகங்கள் நிகழும் பொழுது மாரகாதிபதி பாதகாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி மூலமாகவே இந்த மீனராசிக்கு பாதகங்களையும் மற்றும் தீமையான பலன்களையும் அளிக்க வல்லது என்பது எனது ஆய்வு ஆகும். பலர் பலவிதமாக விதிகளும் விதி விலக்குகளும் என்று கூறிக்கொண்டாலும், விதி மதியால் வெல்லலாம் என்றாலும் விதிப்படி விதியினுடைய மாற்றங்கள் அல்லது விதியினுடைய மாறக்கூடியதா என நாம் அந்தந்த மற்ற கிரகங்களுடைய சூட்சுமங்களை வைத்து அறிய வேண்டியது. எனவே மீனராசியை பொறுத்தவரை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடரும்.